இன்றைய வேத வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அன்பானவர்களே, நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாய் இருந்தால் நமக்கும் இரக்கம் கிடைக்குமா? அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த சமயம், ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் முன்னிலையில் ஒரு இளைஞனை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் இரவு காவலின் போது அவன் தூங்கிவிட்டான் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டினார்கள். எதிரிகள் எந்நேரமும் தாக்கலாம், ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களின் உயிர் அவர்கள் தூங்கும்போது காவலுக்கு நிற்போன் கையில் தானே இருக்கிறது. இத்தனை பொறுப்புள்ள காவலன் தூங்குவது எவ்வளோ பெரிய குற்றம்? லிங்கன் விசாரிக்க தொடங்கினார். ஸ்காட், காவல் வேளையில் ஏன் தூங்கினாய்? அதற்கு ஸ்காட், ஐயா, ஒயிட் என் நண்பன் போருக்கு புறப்படும் பொழுது அவன் தாயார் அவனை கவனித்துக் கொள்ளும்படி கூறினார்கள். நானும் அவனை கவனித்துக் கொள்வதாக வாக்களித்தேன். அவன் நோய்வாய்ப்பட்டுள்ளான். சிகிச்சை பெற்று வந்த பின்பும் மிகவும் பலவீனமாயிருந்தான். என் பொருட்களோடு அவன் பொருட்களையும் சுமந்து கொண்டு மார்ச் பண்ணினேன். ஒயிற்றுக்காகவும் நானே காவல் காத்தேன். அதனால் என் முறை காவலில் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன் என்றான். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தெரியுமா என்று கேட்டார். தெரியும் ஐயா, நான் சாக அஞ்சவில்லை. தாய் நாட்டுக்காக போர்க்களத்தில் போராடி உயிர் துறக்க விரும்பினேன். இப்பொழுது நாயைப் போல சாக போகிறேனே என்றுதான் வருத்தம் என்றான். லிங்கனின் மனம் நெகிழ்ந்தது. உன் பெற்றோருக்கு உன் மரணம் பற்றி அறிவித்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, என் தாய் விதவை. என் மரண செய்தி கேட்டு மனம் ஒடிந்து போவாள், எனவே அறிவிக்கவில்லை என்றான். இளைஞனின் தாய் பாசத்தையும் தாய் நாட்டின் பக்தியையும் அவன் தன் நண்பனுக்கு இரக்கம் செய்ததையும் லிங்கன் வியந்து பாராட்டினார். வருந்தாதே ஸ்காட், உனக்கு விடுதலை அளிக்கிறேன் என்று சொன்னார். அந்த இளைஞனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அருமையானவர்களே. அவன் இரக்கம் காட்டினதினாலே அவனும் இரக்கத்தை பெற்று கொண்டான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் மேலானது. பலியிடுவதை பார்க்கிலும் இரக்கம் செய்வது மேலானது. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு தான் கிடைக்குமா? நம்மை சுற்றி எத்தனை மக்கள் அருமையானவர்களே, இரக்கம் காட்ட வேண்டியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்ல? நம்ம இரக்கம் காட்டுவோமா? தேவைப்படுவோருக்கு உதவி செய்வோமா? அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தரும் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை நரக அக்கினியில் இருந்து இழுத்து விடுங்கள் என்று சொல்லி, உலக பிரகாரமான காரியங்களை இரக்கம் பாராட்டுவதோடு, ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரி நித்திய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நான் இவர்களுக்கு அறிவிப்பேன், அவர்களையும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றுவேன் என்று தீர்மானிப்போமா? அழிந்து போகிற கோடி கோடி ஆத்துமாக்களுக்காக திறப்பில நின்று ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க, தேவைப்படுவோருக்கு கஷ்டப்படுவோருக்கு உதவி செய்ய, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சுவிசேஷத்தை ஆண்டவரே அறியாத மக்களுக்கு அதை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வெட்கத்தையும் பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நித்திய நரகை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க, எங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, எங்களோடு வேலை பார்ப்பவர்களுக்காக, எங்க கிராமங்கள் எங்க பட்டணங்கள்ல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.